ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஐஃபோன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஐஃபோன் எக்ஸில் வந்து 256 ஜிபி ஒரிஜினல் டிஸ்பிளே. சரியா? ஐஃபோன் எக்ஸு 256 ஜிபி 256 ஜிபி. ஐஃபோன் எக்ஸ்எஸ் 256 ஜிபி ஒரிஜினல் டிஸ்பிளே, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. வெறும் 11,500 வாய்ப்பே இல்லை. செம்ம கம்மி. மொபைல் எப்படி இருக்குன்னா தகன்னு இருக்குது. செம்ம நீட்டாக செம்ம தெளிவாக இருக்குது. கேமரா கூட சூப்பராக இருக்குது. என்னென்னா ஐஃபோன் எக்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் 256 ஜிபிக்கு 11,500 ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா ஒரிஜினல் டிஸ்பிளேயே போயிடுச்சுன்னு வைங்க. நீங்கள் டிஸ்பிளே மாற்ற போனாலே 8,500 டிஸ்பிளே ரேட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கேமரா ஒரு நம்ம ஸ்டோரேஜுக்காக வாங்கி வச்சுக்கலாம். 256 ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை இதில் பண்ணிக்கலாம் தெரியுமா? அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்எஸ்ஸு 256 ஜிபி இந்த ஒரு விஷயத்துக்காகவே வாங்கலாம். பேட்ரி மட்டும் அன்னோன் பார்ட், அதாவது பேட்ரி கூட அவங்க புதுசாக மாற்றிருக்காங்க. நம்ம வந்து பேட்ரி சர்வீஸ் காட்டினா தான் யோசிக்கணும். பேட்ரி சர்வீஸே இல்லை, அன்னோன் பார்ட் இது. பேட்ரி வந்து அன்னோன் பார்ட்டு 87 இருக்குது. ஸோ மொபைல் தெளிவாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வெறும் 11,500 தான் போட்டிருக்கேன்.